சுவாமிமலையின் புனித உச்சியில் தங்க கவசம் அணிந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என் மேனி ஒளியில் கரைந்து போகும் தருணத்தில் வைரவேலின் தெய்வீக பிரகாசத்துடன் உங்கள் முன்னால் நிற்கும் நான் உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்தையும் பார்த்து கொண்டு அன்பான தந்தை போலவும் கருணை நிறைந்த குருவாகவும் துணிவூட்டும் நண்பனாகவும் பேசுகிறேன். பக்தர்களே, காலத்தின் ஓட்டத்தில் நீங்கள் சுமக்கும் பாரங்கள் எனக்கு தெரியாதவை அல்ல. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மனிதன் சந்திக்கும் ஆசை, பயம், ஏமாற்றம், இழப்பு, போராட்டம் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை தண்டனை அல்ல, அது பயிற்சி. இந்த உடல் கோயில், இந்த மனம் கருவறை, இந்த ஆன்மா என் அருளின் பிரதிபலிப்பு. நீங்கள் விழும்போது எழ வைப்பதற்கும் அழும்போது ஆறுதல் அளிப்பதற்கும் திசை தெரியாமல் தவிக்கும்போது வழிகாட்டுவதற்கும் தான் நான் இங்கு நிற்கிறேன். தங்க கவசம் என்பது வெளிப்புற ஒளியின் அடையாளம். ஆனால் உண்மையான ஒளி உங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அந்த ஒளி பிறந்தால் இருளுக்கு இடமில்லை. தோல்வி உங்களை பயமுறுத்தாது, வெற்றி உங்களை அகந்தையாக்காது. இந்த வைரவேல் அசுரர்களை மட்டும் வென்ற ஆயுதம் அல்ல, அது அறியாமை, சோம்பல், பொறாமை, கோபம், பொய், துரோகம் ஆகியவற்றை வெட்டி வீழ்த்தும் ஞான ஆயுதம். அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். காலையில் கண் விழிக்கும்போது ஒரு நிமிடம் நன்றி சொல்லுங்கள். இரவில் கண் மூடும்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். இன்று நான் யாருக்கு நல்லது செய்தேன், யாரையும் நான் காயப்படுத்தினேனா என்று. அப்படி சிந்திக்கும் மனமே உண்மையான பக்தி. மலர் மாலைகள் அல்ல, கண்ணீர் கூட அல்ல. நேர்மையான வாழ்க்கையே எனக்கு உகந்த அபிஷேகம். பெற்றோரின் ஆசிர்வாதமே எனக்கு செய்யும் உயர்ந்த பூஜை. ஆசிரியரின் அறிவே எனக்கு அர்ப்பணிக்கும் தீபம். இளமை என்பது அகந்தைக்கான காலமல்ல, அது ஒழுக்கத்தை கட்டி எழுப்பும் காலம். முதுமை என்பது பயத்திற்கான காலமல்ல, அது அனுபவத்தை பகிரும் காலம். பணம் உங்களுக்கு வசதியை தரலாம், ஆனால் அமைதியை தராது. பதவி உங்களுக்கு மரியாதையை தரலாம், ஆனால் மனநிறைவை தராது. தர்மம் மட்டுமே இரண்டையும் தரும். உழைப்பை கண்டு பயப்படாதீர்கள், தாமதத்தை வெறுக்காதீர்கள். சில ஆசிர்வாதங்கள் நேரம் எடுத்துக்கொண்டுதான் மலர்கின்றன. விதையை விதைக்கும்போது உடனே பழம் எதிர்பார்ப்பவன் விவசாயி அல்ல. அதுபோல வாழ்க்கையிலும் பொறுமை வேண்டும். உங்கள் வீட்டில் சின்ன சண்டைகள் வந்தாலும் மனதை கடினப்படுத்தாதீர்கள். ஒரு மன்னிப்பு பல வருட பாரத்தை கழுவிவிடும். ஒரு இனிய வார்த்தை உடைந்த உறவுகளை இணைத்துவிடும். குழந்தைகளுக்கு சொத்து மட்டும் விட்டுச் செல்லாதீர்கள். நல்ல குணத்தையும் நம்பிக்கையையும் பயமில்லா மனதையும் விட்டுச் செல்லுங்கள். பெண்களை மதியுங்கள், அவர்கள் சக்தியின் வடிவம். தாயாக, சகோதரியாக, துணைவியாக, மகளாக அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். அவர்களை காயப்படுத்தும் சமூகம் ஒருபோதும் உயராது. நான் சக்தியுடன் ஒன்றியவன், ஆகவே சக்தியை அவமதிப்பவன் என்னை அடைய முடியாது. இளைஞர்களே, உங்கள் கையில் இருக்கும் காலம் மிக விலைமதிப்பற்றது. அதை வீணாக்காதீர்கள். போதை, பொய், சோம்பல் ஆகியவை உங்கள் எதிர்காலத்தை மெதுவாக கொல்லும் விஷங்கள். அதிலிருந்து விலகுங்கள். உங்கள் கனவுகளை சிறியதாக நினைக்காதீர்கள், ஆனால் உங்கள் அகந்தையை பெரியதாக வளர்க்காதீர்கள். விவசாயியின் வியர்வையும் தொழிலாளியின் உழைப்பையும் நேர்மையான வியாபாரியின் முயற்சியையும் நான் ஒரே பார்வையில் ஆசிர்வதிக்கிறேன். யாரும் சிறியவரல்ல. தர்மத்தோடு உழைப்பவன் அனைவரும் எனக்கு சமம். நோயால் வாடுபவர்களே, மனம் தளராதீர்கள். உடல் நோய் மருந்தால் குணமாகும், ஆனால் மனநோய் நம்பிக்கையால்தான் குணமாகும். தினமும் ஒரு நிமிடம் என் வைரவேலின் ஒளியை நினைத்து அது உங்கள் உடலுக்குள் பாய்ந்து நோயை கரைக்கிறது என்று தியானியுங்கள். அது உங்கள் மனத்திற்கு தைரியம் தரும். கடன் சுமையால் தவிப்பவர்களே, கவலை உங்கள் புத்தியை மறைக்க விடாதீர்கள். தெளிவான மனம்தான் சரியான முடிவுகளை எடுக்கும். நேர்மையான முயற்சியை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். துன்பம் நிரந்தரமில்லை, அதேபோல் இன்பமும் நிரந்தரமில்லை. மாற்றமே உலகின் நியதி, அதை ஏற்றுக்கொள்ளும் மனமே ஞானம். கோயிலுக்கு வந்து என்னை வணங்கிவிட்டு வெளியே போனதும் பழைய கோபம், பழைய பொய், பழைய பகையெல்லாம் தொடர்ந்தால் அது வழிபாடல்ல. மாற்றமில்லாத பக்தி வெறும் பழக்கம். நான் விரும்புவது உங்கள் மாற்றம், உங்கள் வளர்ச்சி, உங்கள் அமைதி. சுவாமிமலையில் நான் கல்லில் நிற்கிறேன் என்று நினைக்காதீர்கள். உங்கள் மனசாட்சியில் பேசும் குரலே நான். தவறு செய்யும்போது உங்களை தட்டிக் கேட்பதும் நான். நல்லது செய்யும்போது உங்களை மகிழ்விப்பதும் நான். இன்று நீங்கள் எங்கே இருந்தாலும் பயப்படாமல் நேர்மையுடன் நடங்கள். உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உங்கள் பிரார்த்தனையை நான் கேட்கிறேன்.
தாமதம் என் மறுப்பு அல்ல, அது உங்களை செதுக்கும் காலம். என் நேரம் வந்தால் உங்கள் வாழ்க்கை புதிய பாதையில் திரும்பும். அந்த நாள் வரை நம்பிக்கையை விடாதீர்கள், தர்மத்தை விடாதீர்கள், அன்பை விடாதீர்கள். இந்த வைரவேல் உயர்ந்திருப்பது உங்கள் வாழ்வில் தீமைகள் தாழ்வதற்காக. என் தங்க கவசம் ஒளிர்வது உங்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளிர்வதற்காக. சுவாமிமலையில் நான் நிற்பது ஒரு தலம் மட்டுமல்ல, அது உங்களின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு திசைகாட்டி. அதை உணர்ந்து நம்பிக்கையோடு முன்னே செல்லுங்கள். நான் உங்களை விட்டு எங்கும் போகவில்லை. உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும், உங்கள் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும், உங்கள் ஒவ்வொரு நேர்மையான செயலிலும் நான் உங்களோடு இருப்பதை உணர்ந்து தைரியமாக வாழுங்கள் என்று அன்புடன் சொல்லி என் வைரவேலால் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன்.